ஒரு நியூ ஜெனரேஷன் அப்படின்னா ஒரு புதிய ஜெனரேஷன். ஏற்கனவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது லட்ச ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆனா வர்ற வழியில அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு விரோதமாய் முறிமுறுத்து நிறைய ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் விழுந்து போனார்கள், வனாந்தரத்தில் அவர்கள் மடிந்து போனார்கள். ஆனா இந்த கில்காலில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு நியூ ஜெனரேஷனை, ஒரு புது ஜெனரேஷனை கர்த்தர் இந்த கில்காலில் இருந்து கர்த்தர் உருவாக்குறத நம்மளால பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, பழைய ஆட்கள் முடிஞ்சிருச்சு, அவர்கள் எல்லாருமே வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். ஆனா இந்த இடத்திலிருந்து கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு புது ஆவி உள்ளவர்கள். அப்படின்னா பழைய எந்த காரியமும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, பழைய ஆட்கள் செய்த எதுவுமே அவங்களிடத்துல இல்லை, பழைய கீழ்ப்படியாமை எதுவுமே இல்லை. கர்த்தர் ஒரு புது ஜெனரேஷனை கர்த்தர் இந்த இடத்திலிருந்து கானானுக்கு நேராய் கர்த்தர் நடத்தி செல்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்து நம்மை அழைக்கிறார். ஆபிரகாமை ஆதியாகமத்தில் போ அப்படின்னு சொல்றாரு. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் காண்பிக்கும் பொறுப்புக்கு நேராக போ, நான் உனக்காக வைத்திருக்கிற விஷனுக்கு நேராக நீ போ, நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட வருவேன் என்று நமக்கு ஆணையிட்டுகிற கர்த்தர் நீ போன்னு சொல்லுகிற ஆண்டவர் அப்படியே நம்மை வெறுமையா அனுப்பிவிடாதபடி நம்முடைய எல்லைக்கு போய் நின்று, நம்முடைய தரிசனத்தில் போய் நின்று அங்க இருந்து அவருடைய முக பிரசன்னத்தை நமக்கு காண்பித்து நீ வா அப்படின்ற அந்த கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற முதல் என்ன அப்படின்னா, நீங்க கில்கால் அப்படின்னு சொல்றது நியூ ஜெனரேஷன், புது மனிதர்கள். ஹல்லேலூயா. எங்க அப்பா இருந்தது மாதிரி நான் இருக்க போறதில்லை, எங்க அம்மா இருந்தது மாதிரி நான் இருக்க போறதில்லை. அவர்களுடைய கீழ்ப்படியாம, அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய அந்த நன்றி மறந்தல், இது எதுவுமே இல்லாம கில்கால் அப்படின்றது ஒரு நியூ ஜெனரேஷனை ஆரம்பிக்கிற ஒரு இடமாய் மாறினது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை வச்சு காத்துட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய ஊழியத்தை வச்சுட்டு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய தலைமைத்துவத்தை ஆண்டவர் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறார், ஒரு பெரிய பொறுப்பை வச்சுட்டு கர்த்தர் காத்துட்டு இருக்கிறார். அதற்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எங்க வரணும் அப்படின்னு சொன்னா, கில்காலுக்கு நீங்க வரணும். இந்த கில்கால் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நியூ ஜெனரேஷனை பிறப்பிக்கிற இடம்தான் கில்கால். ஹல்லேலூயா.